அண்ணா இந்த வஉசி நகர் எப்படிண்ணே போகணும்? என்னது வஉசி நகர் நேராக போ. லெஃப்ட் இதில் நேராக போகணுமா? நேராக போய் சரி, லெஃப்ட் எடுத்து ரைட் எடு. லெஃப்ட் எடுத்து ரைட் எடு. ரைட்டு, அப்புறம் ரைட் எடுத்து மறுபடியும் லெஃப்ட் எடு. மறுபடியும் லெஃப்ட்டு. மூணாவது கார்னரில் வந்துடும். அங்கே ஏதாவது லேண்ட்மார்க் இருக்கா? வஉசி நகர் தானே கேட்டேன். ஆமாம், அதுக்கு தான் வழி சொன்னேன். சரி, அதுக்கே உட்காந்துருக்கணும் போட்டு டார்ச்சர் பண்ணுற. காசை கொடுத்துட்டு போ. 100 ரூபா. என்னண்ணா 100 ரூபா காசை குடியா? அட போனேன் நீ. என்ன கையா அட்ரஸ் கட்டில? அட்ரஸ் கட்டில? ஆமா, அட்ரஸ் சொன்னல? ஆமா. காசை கொடுத்துட்டு போய் ஸ்டாண்ட்ல உனக்கு எங்க அம்மா பின்னு பெத்து போட்டுருக்காங்களா உனக்கு அட்ரஸ் சொல்றதுக்கு? என்னண்ணே அநியாயமா இருக்கு. அநியாயமா இருக்கு, நியாயமா இருக்கு. காசை குடியா? ஏன்னா அட்ரஸ் தானே கேட்டேன். அட்ரஸ் தான். வஉசி நகர் கேட்டியா? ஆமா. லெஃப்ட் எடு, ரைட் எடு, மறுபடியும் லெஃப்ட் எடு, மறுபடியும் ரைட் எடு. ஆமா. லாஸ்ட் கார்னர்னு சொன்னனா? ஆமா. தெரிஞ்சுக்கிட்டியா? வழி தெரிஞ்சுக்கிட்டியா? ஆமா. தெரிஞ்சுக்கிட்டீல? தெரிஞ்சுக்கிட்டது காசை கொடு. ஏன்னா நான் உனக்கு வழி சொன்னேனா? அட வழி நான் வழி சொன்னேனா? ஷோ சொன்னியே இல்லன்னு சொல்ல. தெரிஞ்சுக்கிட்டியா? வழி தெரிஞ்சுக்கிட்டீல? வழி தெரிஞ்சுக்கிட்டேனே. அதுக்கு காசை குடியா? பீஸியா? பீஸ் வழி சொல்றதுக்கா? ஆமா, நான் சும்மா உட்காந்துருக்கேன். யோ துப்புற வேணா வச்சுனா கடுப்பா இல்ல. என்ன அநியாயமா என்ன நீ துப்பிட்டு இருக்க? என்ன என்னன்னே அது? அட்ரஸ் சொன்னல, வழி தெரிஞ்சிட்டியா? வழி நான் சொல்றேன். நீ யார் மேல கோவத்துல இருக்க? வஉசி நகர் போ. இல்ல நீ யார் மேல கோவத்தை எமல காட்ட? நீ எந்த பொம்பளை வந்தாலும் யார் மேல என்ன நானும் பேசுவேன். பேசு. ஆளை கூட்டு வா. சும்மா ஒரே தான் பண்ணி போன போடு. யார என்னத்த போன போடுறது? யார போடு? போன போடியா? போன போடு கூப்பிடியா? என்னன்னே அட்ரஸ் நான் சொல்றேன். போன போடியா? போன போடு கூப்பிடியா? போன போடியா? என்ன ஐயோ தலைவலியா இருக்கு எனக்கு. என்ன ஓ வஉசி நகர் கேட்டியா? வஉசி நகர் கேட்டேன். ரைட் எடு, லெஃப்ட் எடு, லாஸ்ட் போன்னு சொன்னனா? கார்னர்ல இருக்குன்னு சொன்னனா? வழி சொன்னனா? வழி சொன்னனே. அதெல்லாம் வழி தெரிஞ்சிட்டியா? தெரிஞ்சுக்கிட்டேனே. தெரிஞ்சிட்டது காசு கொடு. 100 ரூபா. ஷோ கடவுளே. இப்படியே பேசினா 150 ரூபா கேட்பேன். என்ன இப்படியே நீ என்கிட்ட தர்க்கம் பண்ணா 150 ரூபா கேட்பேன். 150 ரூபா கொடுத்தா நீ போக முடியும். என்ன பாத்துக்க. இது என்ன அநியாயமா இருக்கு? யோ வழி நீ தானே கேட்ட. நான் உன்கிட்ட பேசுறேனா? இப்போ நான் ஒரு நிமிஷம் நான் ஏதாவது ஒரு நிமிஷம் இருங்க. யாரை வேணாலும் கூப்பிடு. உன்னை கூட்டி வந்து எனக்கு ஆட்டோவில் விட்டுருந்தியா கூட பரவாயில்ல, நான் கொடுக்கலாம். ஆட்டோவில் விட்டா 300 ரூபாயா? ஆட்டோவில் விட்டா 300 ரூபா? நீ வேணா போனை போட்டு கேள. யார்ட்டே கேளு. என்ன இந்த இருக்கோ? யோ கேளியா? போனை போட்டு கேளியா? நான் ஏனே போனை போட்டு கேட்கணும்? நீ தானேயா சொல்ற. அப்புறம் இந்த இருக்குன்னு நான் தான் எடுத்து போனோம். ஆட்டோ வாடகை இருக்கு, கரண்ட். யானை இல்லை, யானை சத்தம் போடுறப்ப எதுக்கு சத்தம் போடுறீங்க? சத்தம் போட்டதான் காசு கொடுப்பாங்க. உனக்கு தெரியாதா இந்த ரகசியம்? நான் கொடுக்க மாட்டேனே. நீ கொடுத்தே அவனுக்கு இங்கேருந்து போக முடியாது. இல்லைன்னா இங்கேருந்து போக முடியாது. நீ யார்கிட்ட பேசிட்டு தெரியுமா? நீ யாரு? இல்லை யார்கிட்ட பேசிட்டு இருக்குன்னு தெரியல. நான் யார் தெரியுமா? இந்த ஆட்டோ ஸ்டாண்ட் இந்த பக்கம் இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்ட்லாம் கான்ட்ராக்ட் எடுத்து வச்சிருக்கேன். 2 லட்ச ரூபா அட்ரஸ் சொல்றதுக்கே வரி கட்டிக்கிட்டு இருக்கேன்யா. அட்ரஸ் சொல்றதுக்கே வரி கட்டிக்கிட்டு இருக்கேன். 2 லட்ச ரூபா வருஷத்துக்கு. இப்போ இந்த அட்ரஸ் சொல்றதுக்கு வந்து கான்ட்ராக்ட் கவர்மெண்ட்ல கொடுத்துருக்கான். ஐடி காட்டவா? ஐயோ அட்ரஸ் சொல்றதுக்கா? அட்ரஸ் சொல்றதுக்கு ஐடி காட்டவாயா? 150 250 ரூபா கொடுத்துட்டு போயா. ஒரு நாளைக்கு பேசுறேன் அவன்கிட்ட. 250 ரூபா காசை கொடுத்துட்டு நீ போயிட்டு வஉசி தெரு தானே கேட்ட? லெஃப்ட் போய் ரைட்டு போய் போதும் லாஸ்ட். நீ போதும் எனக்கு தயவு செஞ்சு நீ என்கிட்ட காசு எதிர்பார்க்காத. அது நடக்காத வேலை. நான் காசு கொடுக்கலன்னு போக முடியாது. இங்கேருந்து அதுதான் பிரச்சனை. நீ கான்டாக்ட் எடு, எதை வேணா எடு. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நீ சொல்றது எனக்கு புதுசா இருக்கு. உன்னை பார்த்தாவே ஃப்ராட் மாதிரி தெரியுது. யாரு? உன்னை பார்த்தாவே அட்ரஸ் சொன்னதுக்கு யாரை பார்த்து ஃப்ராடுன்னு கையை ஒண்ணு யாரை பார்த்து இப்படின்னு இல்லை. யாரை பார்த்து ஃப்ராடுன்னு சொல்ற? அப்புறம் என்ன அட்ரஸ்? நான் வந்து உன்கிட்ட ஏதாவது காசு பறிச்சனா? வழி பறிக்கல. ஒரு நிமிஷம் இரு. வழி பறிச்சனா? ஒரு நிமிஷம் நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லணும். வழி பறிச்சனா? இல்ல நீ தானே வந்த? ஆமா. வஉசி தெரு அட்ரஸ் கேட்டியா? ஆமா கேட்டேனா. லெஃப்ட் போய் ரைட்டு போய் லெஃப்ட் போய் கார்னர் போன்னு சொன்னா? சொன்னீதான். வழி தெரிஞ்சுக்கிட்டீல? அதுக்கு 100 ரூபா பீஸ் கேட்டேன். ஒரு டாக்டர்கிட்ட போவேன். ஊசி போட்டா பீஸ் கொடுப்பியா? கொடுக்க மாட்டியா? கொடுப்பேனே. கொடுப்பேன். சோறு திங்கிற போய் ஹோட்டல்ல. ஆமா. பீஸ் கொடுப்பியா? கொடுப்பேன். அப்ப சும்மா ரோட்ல உட்காந்து வந்து அட்ரஸ் கேட்டா எப்படி சொல்லிட்டா காசு கொடுக்க மாட்டியா? கொடுத்துட்டு போ. என்ன இதெல்லாம் புதுசா இருக்குன்னு தினுசா இருக்கு. யாப்பா யாருக்காவது போன் போடு. உனக்கு தெரிஞ்சவங்களுக்கு போன் போடு. இந்த மாதிரி கேட்கறான்னு சொல்லு. என்ன சொல்றேன்? பட் எனக்கு காசு கூட. இல்லைன்னு போயேன். போடு போன போடு. நானே தர்றேன். என்ன நம்பரை போடு. சத்தியமா சொல்றேன். என்ன இந்த பேச்செல்லாம் போன் போடுறேன். இல்ல போடு. அண்ணே அநியாயமா இருக்குண்ணே. சத்தியம் போன போடு. தேவையில்லாம பேசக்கூடாது. போன போடு. சும்மா உட்காந்துருப்பாங்களாம். வந்து அட்ரஸ் கேட்பாங்களாம். வழி சொல்லலாம். டேய் மச்சான் அந்த இங்கே மச்சான் இங்கே இந்த ஆட்டோ ஸ்டாண்டில் வந்து வழி கட்டணா மச்சான் வீட்டுக்கு வர்றதுக்கு. அவர் 100 ரூபா கேட்குறாரா? அட்ரஸ் கேட்டதுக்கு 100 ரூபா கேட்குறாரா? யார் பேர்? என்ன ஒரு பேர்? மாணிக்கம். கொண்டா. நான் மாணிக்கம். ஓலா
பேர் என்ன அவருக்கு மொட்டை அடிச்சிருப்பாரு ஆளு என் பேர் கூழ்மாமா. கூலுமா பார்த்தியா அட்ரஸ் சொன்னையா ஆள் பாவமாக இருக்கான்னு ஒரு 100 ரூபா தான் கேட்டேன். அந்த ஆள் என்னமோ பேசுகிறாரு சொல்லி அவர்கிட்ட நம்மளை பற்றி இப்படி பேசு. ஹலோ மாணிக்கம்மா மாணிக்கம். ஆமாம் என் 100 ரூபா கேட்ட இது கம்மியாக கேட்டுக்கிறா. ஆள் பாவமாக இருக்கான்னு தான் மாணிக்கம் கேட்டேன். ஏன் நீ 200 ரூபா கேட்பாங்களா அட்ரஸ் சொல்கிறதுக்கா? யோ இந்த ஏரியா கான்டாக்ட் எடுத்துக்கேன் அட்ரஸ் சொல்கிறதுக்கு கேளியா உன் ஆள் தானே அவன் ஏன் ஆள் தாங்க மாணிக்கம் உன் ஆள் தானே. இருபத்தாங்க ஏன்னா அநியாயமாக இருக்குது அட்ரஸ் சொல்கிறதுக்கு 200 ரூபாங்கிறா. ஓ வாயா போயான்னு பேசிக்கிறேன் வா போன்னு பேசக்கூடாது. சரி ஆசை சரி கொடுத்து நான் கிளம்பு. கொடுத்துறேன். ஆசை கொடுத்து கிளம்பு வாடா. அண்ணா அவன் என்ன அவன் ஆசை கொடுத்துட்டு கிளம்பிடு. அவன்லாம் படிக்காத முட்டா பைய. அவன் வேணா நீ ஏமாந்துருக்கான். படிச்சாளா? நான் ஏமாந்துருக்கேன் அவசியம் நீ கிடையாது. படிச்ச ஏதே மாணிக்கம் யாரே உன் ஆளுன்னு பார்க்குறாலும் ஆளை சங்கியாக்கி விட்டுருவேன். கம்முன்று வைடா மாணிக்கம் நான் பேசுகிறேன். இல்லை நீ வேற ஆள்கிட்ட பேசிரு. இதெல்லாம் அநியாயம்ண்ணே. இந்த இது இருண்ணே அண்ணே ஒரு ஆள் வந்தானே அட்ரஸ் சொன்னேன். அண்ணா எந்தண்ணே காசு தானே பொண்ணு அவ்வளோதான் 10 20 30 40 45 46 தானே இருக்கேன்ட்ட. என்னையா பிச்சைக்காரனா இருக்கிற? ஏன்னா இதுக்கு போய் தொலை அண்ணே போய் பேசக்கூடாது போய் தொலை. அண்ணே அசிங்கப்படுத்தானே போய் தொலையான்ட்டேன். என்ன போய் தொலைங்கிற போய் தொலை போ போய் தொலை. தொலைங்கிற 3 லட்ச ரூபா ஆட்டோ கட்டி உட்காந்துருக்கேன் ரோட்ல நடு ரோட்ல. அட்ரஸ் காசு ஆள் கொடுங்களா? போ போ இங்க பாருண்ணே நான் வந்து போயிரு அண்ணே போயிருன்ட்டேன் மொட்டை. இங்க பாருண்ணே மரியாதை பேசுனேன். மொட்டை நான் ஒரு சொட்டை நீ ஒரு மொட்டை. இங்க பாரு மரியாதை பேசிக்க நான் காசை பிடி உன் காசு எனக்கு வேணாம். ஏய் போய் இந்த 45 ரூபா வேணாம் போய் 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 ரொம்பல ஒரே பண்றீங்க. போயா இருக்கியா பேசாம போய். நீ கவர்மெண்ட்ல அட்ரஸ் சொல்லுங்க. வாவுசி தெரு தானே போகணும். ஆமா லாஸ்ட் கொண்டு போய் விட்டு போய் 300 தெரியா 300 எப்படி தருவாங்க? அப்ப போ கம்மு சொல்ற போன்னு சொல்லி அப்ப போ கம்முன்னு போ. அநியாயம் அதெல்லாம் கிளம்பி போ. அப்போ ஒரு பொம்பளை வந்து இறங்குனுச்சு அதை ஆட்டையை போட்டு ஒரு 900 ரூபா வாங்கலான்னு பார்த்தேன். அப்புறம் நம்மள மாதிரி ஒரு சொட்டைக்கேற்ற மொட்டை வந்தான் அவனையும் போட முடியல. என்னையா ஆட்டக்காரன் பொழப்பு சென்னையில் இப்படி இருக்குது. இதான் ஆட்டக்காரன் பொழப்பா. பார்த்தா அது அந்த பொண்ணு வேறு ஆப்புன்னு எங்களுக்கு ஆப்பு வச்சுட்டு நடு ரோட்டில் உட்காந்துருக்கோம். ஆட்டக்காரன் பொழப்புலாம் இப்படி இருக்குது. ரசிக மகாஜனமே பார்த்து ஏதாவது பண்ணுங்கள்.